இந்த படத்துல 2 முக்கியமான விஷயங்கள் லாஜிக்கலா செட் ஆகவே இல்ல. லாஜிக்கா பார்த்தா அது ஏத்துக்க முடியவே இல்ல. ஒண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் அமைதியா வாழப் போறேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோ, அந்த கோல்ட் ஃபிஷ் கன்சைன்மென்ட்ட மட்டும் எதுக்கு குடுக்காம அவரே வச்சுக்கிறாரு? அத குடுத்திருந்தா அங்கேயே பிரச்சனை எல்லாம் தீர்ந்திருக்கும்ல. அப்படி பார்க்கும்போது இந்த பிரச்சனையே அவரா இன்வைட் பண்ணிக்கிட்டது தான். வெயில்ல போறவன நான் எடுத்து வேட்டுக்குள்ள விட்ட மாரி, பின்னால குத்துதே குடையுதேன்னு கத்துற மாரி தான் இருந்தது. 2வது, ஆரம்பத்துல ஹீரோ ஒரு விஷயம் படத்தோட ஆரம்பத்துல ஒண்ணு பண்றாரு இல்லையா? அத அவர் பண்றதே ஹீரோயின காப்பாத்துறதுக்காக தான். ஆனா, அத புரிஞ்சுக்காம ஹீரோயின் இவர விட்டுட்டு போறதும், அவர் மேல படம் முழுக்க கோவமா இருக்கிறதும் கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்ல. அது தேவையில்லாத ஒரு கோவமா தான் இருந்தது. கிட்டத்தட்ட 100,00,00,000, 150,00,00,000 போட்டு பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாரி ஒரு பெரிய ஹீரோ படத்துல, ஹீரோ கேரக்டருக்கு ஒரு நல்ல உருப்படியான ஒட்டுதாடிய வாங்கியிருக்க கூடாதா? ஏன்னா, அந்த ஜெயில் சீன்ஸ்ல வரக்கூடிய ஹீரோவோட ஒட்டுதாடிய பார்த்தா ரொம்ப காமெடியா தான் இருந்தது. பரமசிவன் அப்படிங்கிற படத்துல அஜித் அவர்களுக்கு ஜெயில்ல ஒரு விக் ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது செம்ம காமெடியா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்வர்டான ஒரு விக்கு அல்லது மேக்கப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் சினிமால பார்க்குற மாரி இருந்தது.